1999 டிசம்பர் 2 கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள கொய்யூர் மோதலில் கொல்லப்பட்ட சிபிஐ நக்சல் அமைப்பின் தலைவர்களான நல்லா ஆதிரெட்டி என்ற ஷியாம், எர்ரம் ரெட்டி சந்தோஷ் ரெட்டி என்ற மகேஷ் மற்றும் சீலம் நரேஷ் ஆகியோரின் முதல் நினைவு நாளில் பிஜிஏ என்ற மக்கள் கெரில்ல ராணுவம் உருவாக்கப்பட்டது. 2004 செப்டம்பர் 21 மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்த பிறகு பிஜிஏ அமைப்பு PLGA என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சுமார் 8 பட்டாலியன்கள் மற்றும் 13 பிளாட்டூன்களுடன் செயல்பட்டு வந்த PLGAவில் சுமார் 12,000 ஆயுதமேந்திய நக்சலைட்டுகள் இருந்தனர் என்று உளவுத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நக்சலைட்டுகளின் கோட்டைகளாக இருக்கும் சத்தீஸ்கரின் சுக்மா மற்றும் பிஜாப்பூர் எல்லைப் பகுதிகள் PLGA பட்டாலியன், CRC கம்பெனி மற்றும் தெலுங்கானா மாநில குழு போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுத அமைப்புகள் உட்பட பல உயர்மட்ட நக்சல்களுக்கு தாயகமாக விளங்கி வந்தன. நக்சல் இல்லாத பாரதம் என்ற லட்சியத்துடன் செயல்பட்டு வரும் மத்திய அரசு மிகவும் சவாலான இந்த பகுதிகளில் ஏராளமான புதிய பாதுகாப்பு முகாம்களை நிறுவியது. இதன் விளைவாக நக்சலைட்டுகள் ஒரு ஒருங்கிணைந்த கட்டளையை உருவாக்கி சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மற்றும் தெலுங்கானாவின் முலுகுவின் எல்லையில் அமைந்திருக்கும் மிகவும் கடினமான கர்ரே குட்டலு மலையில் தஞ்சம் புகுந்தனர். PLGA பட்டாலியன் தொழில்நுட்பத்துறை மற்றும் பிற முக்கிய நக்சல் அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 350 நக்சலைட்டுகள் 60 கிலோமீட்டர் நீளமும் 5 முதல் 20 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பகுதியில் தங்களின் புதிய தளத்தை ஏற்படுத்தினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வழிகாட்டுதலின்படி கூட்டு செயல் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு படையினரால் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதன் விளைவாக 2024 928 நக்சல்கள் சரணடைந்தனர். 2025 முதல் 4 மாதங்களில் 718 பேர் சரணடைந்திருக்கின்றனர். என்கவுண்டர்களில் 2089க்கும் மேற்பட்ட நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அந்த வரிசையில் PLGAவின் 1வது பட்டாலியனின் உயர் பதவியில் இருந்த மூத்த தளபதியான தேவாவுடன் 15 மாவோயிஸ்டுகள் தெலுங்கானா காவல்துறை தலைமை இயக்குநர் சிவதர் ரெட்டி முன்னிலையில் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்துள்ளனர். தேவா சரணடைந்த போது அவரிடமிருந்து லகுரக இயந்திர துப்பாக்கியை காவல்துறை மீட்டிருக்கிறது. கடந்த நவம்பரில் ஆந்திராவில் மத்வி ஹித்மா என்ற மாவோயிஸ்ட் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து PLGAவின் மிக முக்கியமான தளபதியாக தேவா செயல்பட்டு வந்தார். முன்னதாக சுக்மாவில் உள்ள புவர்த்தி கிராமத்தைச் சேர்ந்த தேவாவும் மத்வி ஹித்மாவும் சுமார் 40 ஆண்டுகளாக அந்த கிராமத்தை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். சுக்மா மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் உட்பட தெற்கு பஸ்தர் வனப்பகுதிகளில் ஆயுதங்களை பதுக்கி வைப்பது முதல் அரசுக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல் நடத்துவது வரை முக்கிய பங்கு வகித்து வந்த தேவா ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒருங்கிணைப்பதிலும் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். தேவாவும் ஹித்மாவும் சேர்ந்து 2013 மே மாதம் 25 நடத்திய தர்பா காட்டி தாக்குதலில் 10 பாதுகாப்பு படையினர் உட்பட 27 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் சுக்மா பிஜாப்பூர் பகுதியில் 2021 ஏப்ரல் மாதம் இவர்கள் நடத்திய தாக்குதலில் 22 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர். தண்டகாரண்ய வனப்பகுதியில் பாதுகாப்பு படைகள் மீது நடத்தப்பட்ட பல்வேறு கொடூரமான தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட தேவாவின் தலைக்கு பெரும் சன்மான தொகை வைத்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மறுவாழ்வு திட்டத்தின் ஒரு பகுதியாக தேவாவுக்கு உடனடி நிதி உதவி, மருத்துவ உதவி வழங்கப்படும் என்று கூறியுள்ள தெலுங்கானா காவல்துறை தேவாவின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. தேவா சரணடைந்தது PLGAவுக்கு பெரும் பின்னடைவு என்று கூறப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் சுமார் 130 ஆயுதம் ஏந்திய உறுப்பினர்களை கொண்டிருந்த PLGA பட்டாலியன் ஒன்றில் தற்போது ஒரு சிலரே உள்ளனர் என்றும் விரைவில் அவர்களும் சரணடையக்கூடும் என்றும் உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 2 மத்திய குழு உறுப்பினர்கள், 11 மாநில குழு உறுப்பினர்கள் மற்றும் 3 கோட்டக்குழு செயலாளர்கள் உட்பட மொத்தம் 509 தேடப்படும் மாவோயிஸ்டுகள் தெலுங்கானா காவல்துறையிடம் சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்த மொத்த 509 உறுப்பினர்களில் 483 பேர் சத்தீஸ்கரையும், 24 பேர் தெலுங்கானாவையும், தலா ஒருவர் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தையும் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் மார்ச் இறுதிக்குள் நக்சல் இல்லாத பாரதம் என்ற மத்திய அரசின் லட்சியம் அதற்கு முன்னதாகவே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.